பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தரும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் பாவத்தை பாராத சுத்த கண் உடையவருமானவர். ஆகையால் நாமும் அவரைப் போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தத்தில் குறைந்தால் அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை இழந்து விடுவோம். எனவேதான் அவரை தரிசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று ஜீவனிலே பங்கடையும்படி நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து சபையாம் தோட்டத்தில் வைத்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். நாம் தேவனை அறிகிற அறிவை அடைந்து பரிசுத்தத்தில் பூரணமடைந்து தேவனை தரிசிக்கும் சிலாக்கியத்தை பெற்று யுகயுகமாக தேவனோடு வாழ்வோம். ஆமேன்.